Hi all, I'm Dr. Indhra Priyadarshini, Associate Consultant, Dermatology and Cosmetology, Kauvery Hospital, Vadapani. So, summer vandachu. Summerல என்னெல்லாம் skin problems வரலாம் அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம். So, most commonly we get miliaria. Miliariana வேற ஒன்றும் இல்லை, வேர்க்குரு தான். ஸோ நிறைய பேருக்கு அதை பார்க்குறது உண்டு. நிறைய பேர் அந்த மிலியரியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, பவுடர் போடுவாங்க, இந்த டெர்மிகோல் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆக்சுவலி பவுடர்ஸ் போடக்கூடாது. ஏன்னா இந்த வேர்க்குரு இஸ் நத்திங் பட் ஸ்வெட் டக்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிறதுனால வர்றது. ஸோ நீங்கள் பவுடர்ஸ் போட்டிங்கன்னா இன்னுமுமே அது பிளாக் ஆக போகுது. ஸோ அது வேர்சன் தான் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் அப்ளை எனி பவுடர்ஸ். ஜென்டில் லைக் dermatologist கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா they will give you some topical lotions like calamine அதெல்லாம் you can apply, that is safe only. And loose cotton clothing is very very important. So ரொம்ப டைட்டாக வேர் பண்ணிக்கிறது, ஜீன்ஸ் பேண்ட் ப்ளீஸ் நோ இன் சம்மர். அண்ட் தென் டெய்லி 2 times குளிக்கணும். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸ்காச்சிங் ஹாட் அவுட் சைட். ஸோ டெய்லி 2 times குளிக்கிறது. அண்ட் தென் ரொம்ப டைட்டாக க்ளோதிங்லாம் போடாமல் இருந்தாலே இது வராமல் இருக்கலாம். அண்ட் தென் சப்போஸ் இது நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அண்ட் நீங்கள் பவுடர்லாம் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப டைட் க்ளோதிங் போடுறீங்கன்னா மிலியரியா கேன் லீட் டு பெரிபோரைட்டிஸ். பெரிபோரைட்டிஸ்னால் இப்போ நிறைய பேரில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்லலாம் பெரிய பெரிய கட்டி மாதிரி வரும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் ஃபீவர் வரலாம். ஸோ தட் இஸ் ஒன்லி பெரிபோரைட்டிஸ். தட் இஸ் நத்திங் பட் அந்த இன்ஃப்ளமேஷனாக இருந்த மிலியரியா இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இட் வில் பிகம் பெரிபோரைட்டிஸ். ஸோ இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு கன்சல்ட் த டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் அவங்க சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க உங்கள் லைக் ஏஜ் அண்ட் வெயிட் பொறுத்து அது ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு டேக் தட் டு ட்ரீட் தட். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ப்ளீஸ் சில ஹைஜீனிக் மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் சம்மரில் வேறு என்ன ஜாஸ்தி ஆகலாம் ஒரு புதுசாக வரலாம் அப்படின்னா, ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு பிரேக்அவுட்ஸ் வரலாம், நிறையா வரலாம். ஸோ why it happens is naturally we secrete more sebum in summer. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே when you don't wash your face properly and அதுக்கு மேலே too much of layering of products if you do, obviously it's going to become more. So don't do that. Basically skin cleanser யூஸ் பண்ணுங்கள், moisturizer light gel based or lotion based யூஸ் பண்ணலாம், and then apply a sunscreen that is suitable to the skin. If you have any doubts in choosing what product will suit the skin, you please consult the dermatologist. And then ஆக்னி பிரேக்அவுட்ஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த ஹோம் ஹேக்ஸ், டிஐஒய், அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இஸ் அ பிக் நோ. So you need to take proper treatment to prevent further acne, scarring and pigmentation. And next, already pigmentation இருக்கவங்க சம்மரில் இன்னும் எந்த கேரும் எடுத்துக்காமல் இருந்தால் that pigmentation is going to become worse only. So sunscreen தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். Please don't skip sunscreens. Even though if you use sunscreens also, டைரெக்டாக சன்னில் போக வேண்டாம். ஸோ இஃப் யூ வாக் அண்ட் கோ, கையில் ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துக்கோங்க. அண்ட் 2-wheeலரில் போகிறீங்கன்னா ஸ்கார்ஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் which has a sun tent you have to use. And then if you go by car also, please wear coolers to protect the eyelids and prevent periorbital pigmentation. Next, enna worsen aglam appadina, so fungal infections are very very common because we sweat a lot in summer. So again the same hygienic measures you have to follow. Daily 2 times குளிக்கிறது. And suppose வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்கள ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்க சொல்கிறது ஃப்ரம் அ ஸ்கின் டாக்டர். அண்ட் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் விசிட் த டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ தேவையில்லாமல் டேரெக்டாக ஃபார்மசி போயிட்டு இந்த ஓடிசி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ் எல்லாம் கலந்துருக்கும் அதை யூஸ் பண்ணுறது அப்புறமா ரொம்ப வேர்சன் ஆகிட்டு வர்றது இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ as well as for us. Thank you.